எங்கே பயணம் எங்கே? வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ நவ நரசிம்மர் கோவில்களை பார்த்துட்டு வரோம். இந்த நவ நரசிம்மர் கோவில் வரிசையில் இப்போ 4வதாக இருக்கிற கோவில் நம்ம பார்க்க இருக்கிறது திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு அருகே மங்களப்பள்ளிங்கிற இடத்துல நரசிம்மருக்கு ஒரு கோவில் இருக்குது. மிக ஒரு பிரதானமான ஒரு கோவில் இது. அந்த கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திண்டுக்கல்லை சுற்றிலும் ஏன் இந்த நவ நரசிம்மர் கோவில்கள் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம பார்க்கலாம். ஆந்திராவில் அகோபிலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நரசிம்மருக்கு 9 இடங்களில் கோவில்கள் இருக்குது. அது ஏன் இருக்குன்னா, அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தப்ப அந்த அவதாரத்தை கருட பகவான் பார்க்கல. அது அவர் வருத்தத்தில் இருந்திருக்காரு. ஸோ அவருக்காண்டி அங்கே விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து காமிச்சிருக்காரு. 9 கோவில்கள் அகோபிலத்தில் இருக்கிறது ரொம்ப பிரசித்தம். அப்போ ஆந்திராவில் ஆண்ட மன்னர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறப்ப, விஜயநகர மன்னர்கள் ஆட்சி பண்ணுறப்ப, அவங்க இந்த பகுதியில் நரசிம்மருக்கு ஒரு 9 இடத்துல கோயில்கள் கட்டுறாங்க. அகோபிலத்தில் இருக்கிற மாதிரியே இங்கே தெற்கையும் 9 கோயில்கள் கட்டுறாங்க. இது தட்சிண அகோபிலம் அப்படின்னு இந்த கோயில்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அது ஏன் 9 கோயில்களை கட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையிலே உயர்ந்தது 9 தான். ஏன்னா ஒரு நம்பரை நம்ம கணக்கே இட முடியாது. அது ஒரு எல்லை இல்லாதது நம்பரு. எல்லை இல்லாமல் போயிட்டே தான் இருக்கும். நம்பருக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் ஒரு முடிவோடு ஒரு இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 தான். அதுக்கு மேற்பட்ட வர எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அது 9க்கு கீழே தான் இருக்கும். 10ன்னு பார்த்தீங்கன்னா 1, 0 அது 9க்கு கீழே இருக்கிற நம்பர் தான். ஆக ஒரு விஷயத்த 9ங்கிற அடிப்படையில் செய்கிறப்ப ஒரு எல்லையில்லாத விஷயத்தை செஞ்ச ஒரு திருப்தி அதுக்கு கிடைச்சிடும். அதனால தான் நவ கிரகங்கள் ஒரு 9 கிரகங்கள் இருக்கிறத சொல்கிறோம். இந்த நவ கிரகங்களை சுற்றி வந்தால் ஒரு பிரபஞ்சத்தையே சுற்றி வந்ததாக ஒரு கணக்கு இருக்குது. இதனால் இந்த 9ங்கிற எண்ணுக்கு ஒரு சிறப்பு எப்பயுமே இருக்குது. அதனால தான் அந்த 9 கோயில்களை இங்கே விஜயநகர மன்னர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. மதுரையை நாயுடு மன்னர்கள் ஆண்டப்ப அங்கே ஆண்ட பகுதியை 72 பாளையமாக பிரிக்கிறாங்க. அதில் 18 பாளையம் திண்டுக்கல்லை சுற்றிலுமே அமைஞ்சிருக்கு. அந்த 18 பாளையங்களும் அந்த காலத்தில் மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு பகுதிகளாக விளங்கி இருக்கு. அதில் ஒரு பகுதி தான் மங்களப்பள்ளி. மங்களப்பள்ளி அப்படின்னா மங்களமான கிராமம்னு அர்த்தம். பள்ளினா கிராமம்னு அர்த்தம். அது ஒரு தெலுங்கு கன்னடமும் சேர்ந்த ஒரு வார்த்தை. அப்படிதான் அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர் அந்த ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரில் அந்த கோவில் இருந்திருக்கு. இப்போ காலங்கள் மாற அதோட செழிப்புலாம் குறைய ஆரம்பிக்க இந்த கோவில் இருந்ததும் யாருக்குமே தெரியாமல் போச்சு. இப்போ அந்த பகுதியில் அதிக வீடுகளும் கிடையாது. ஒரு வனாந்தரத்தில் அந்த கோவில் அப்படியே இருந்திருக்கு. நீண்ட நாட்டில் அந்த கோவில் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த என்எஸ்எஸ் மாணவர்கள் அவங்க இந்த தூய்மை பணி செய்வதற்காக அந்த பட்டு போகிறாங்க. இந்த கோவில்கள்லாம் பழைய கோவிலெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே தூய்மை பணி நடத்தலான்னு போகிறாங்க. அப்போ அவர்களை பார்த்து கண்டறிஞ்ச கோவில் தான் இந்த கோவில். அதன் பின்னால் பொதுமக்கள் கவனத்துக்கு இந்த கோவில் தற்போது கும்பாபிஷேகம் முடிஞ்சு புதுப்பொலிவோடு இருக்குது. கோவில் முன்வாசல்லேருந்து நம்ம உள்ள நுழையிறப்ப பார்த்தோம்னா ஒரு பழைய கால கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த பாதையில் இருந்தாலும் அந்த கல்வெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே இடத்துலையே வச்சுருக்கிறாங்க. உள்ளே கடந்து போனோம்னா அடுத்ததாக இருக்கிறது கொடிமரம். இந்த கொடிமரமும் புராதன கொடிமரம். அந்த ஒரு 600 வருடத்துக்கு முற்பட்டு அந்த கொடிமரத்தை அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி போனால் பலிபீடம் புதுசாக வச்சுருக்கிறாங்க. அதை கிராஸ் பண்ணி போனோம்னா நம்ம சைடில் பார்த்தோம்னா தாயார் சன்னதி இருக்குது. தாயாரை வணங்கிட்டு அடுத்ததாக மேற்கு நோக்கி நரசிங்க பெருமாள் இது புதுசாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலை ரொம்ப விக்கிரமாக நல்ல நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் நல்ல முறை தரிசனம் பண்ணோம். அடுத்ததாக வர்றது ஆண்டாள் சன்னதி வணங்கிட்டு உள்ளே வந்தோம்னா நரசிங்க பெருமாள் இவர் ஸ்ரீதேவி பூமாதேவியோட அங்கே உள்ள காட்சி கொடுக்குறாரு. எதிரே கருடாழ்வார். நாங்கள் ஒரு வியாழக்கிழமை அப்போ வந்தோம். அன்றைக்கி பக்தர்கள் யாருமே கிடையாது. அங்கே குருக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இது மங்களப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம்னு சொன்னாலும் கூட இந்த கோயிலை சுற்றிலும் எங்கேயுமே ஒரு ஊரே கூட பார்க்க முடியல. ஒரு வீடு, சின்ன ஒரு வீடு கூட கிடையாது. ஒரு காட்டில் தான் இந்த கோவில் இருக்குன்னு நம்ம சொல்லணும். இருந்தாலும் இது அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோவில் என்பதால் காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நட திறந்திருக்கு. சாயந்தரம் அதே மாதிரி 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும்
நடை இங்கே திறந்துருக்கு. அதனால் இந்த நேரத்தில் வந்து தரிசனம் பண்ணலாம். வர்றது எப்படின்னு பார்த்தா, டூ வீலர் இல்லை காரில் ஓன் வெஹிக்கிளில் வர்றது தான் சரியாக இருக்கும். இது தாடிக்கொம்பு தாண்டி லெஃப்டில் ரோடு போகுது. அங்கே ஒரு தாடிக்கொம்புலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. பக்கத்தில் கடைகள்லாம் எதுவுமே கிடையாது. நீ வர பேர் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கிக்கணும். மற்ற நாளில் வர்றதா இருந்ததுன்னா நீங்கள் சுவாமிக்கு பண்ண வேண்டிய அந்த பூக்கள் துளசிலாம் நீ வெளியே வாங்கிட்டு வந்துடுறது நல்லது. கடையிலலாம் இங்கே கிடையாது. சனிக்கிழமை மட்டும் கடை இருக்கிறதா சொன்னாங்க. சனிக்கிழமை மற்றும் சுவாதி நட்சத்திர நாளில் இங்கே ஒரு சிறிதளவுக்கு பக்தர்கள் கூட்டம் ஓரளவுக்கு வருது. 9 நரசிம்மரை தரிசனம் பண்ணால் ஒரு பரிபூர்ண பலன் அது கிடைக்கும். இப்படி ஒரு வரலாற்று பின்னணியோட இங்கே ஒரு கோவில் இருக்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் தகவல் தேவைப்பட்டதுன்னா கமெண்டில் கேளுங்க. எனக்கு என்னால் தெரிஞ்ச பதில் நான் தரேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக 5வது நரசிம்ம பெருமாளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.